எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தியானம் என்ற பாதையில நம்ம பயணிக்கும் போது 3 விஷயங்கள், அதாவது 4 விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும். முதல் விஷயம் வந்து தியானத்தை பத்தி கத்துக்குவோம். என்ன தியானம்னா என்ன? என்ன அட்லீஸ்ட் அவங்க என்ன பண்றாங்க? என்ன நம்ம மெடிடேஷன் பண்றோம்? அப்படின்னா என்ன அப்படின்றத கத்துக்குவோம். உண்மை. 2வது வந்து தியானத்தோட சேர்ந்து ஞானமும் நமக்கு வந்து நிறைய கத்துப்போம். ஞானம்ன்றது வந்து இங்க சஜ்ஜன சாங்கத்தியம், அதாவது நம்ம கலந்து பேசிக்கிறோம் பார்த்தீங்களா? கேள்விகள் கேட்கறது, உங்களோட அனுபவங்களை சொல்றது. அதை தாண்டி வந்து நம்மளோட இந்த நம்ம இந்த ஞான குறிப்புகள் அனுப்புகிறோம், அதை வந்து பற்றி படிக்கிறது, இதெல்லாமே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். 3வது வந்து என்ன என்ன நடக்கும் அப்படின்னா, விழிப்புணர்வுன்றது வந்து நடக்க ஆரம்பிக்கும். விழிப்புணர்வு, நேற்று மேடம் கூட அழகாக சொல்லியிருந்தாங்க, விழிப்புணர்வு எப்படி வந்து தியானம்ன்றது வந்து வளர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேருக்கு உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணும்போதே சொல்கிறாங்க, ஓகே, எனக்கு நான் இப்போ பேசும்போது ஏதோ ஒன்று வந்து இப்போ முன்னாடி நான் எப்படி பேசியிருந்தேன், இப்போ ஏன் இதை பற்றி ஏன் யோசிக்கிறேன், இதை பற்றி நான் ஏன் வந்து இதை பற்றி நான் ஏன் தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசணும் அப்படின்றதெல்லாம் நான் வந்து அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். 4வது வந்து உயிர் சக்தி சொல்லக்கூடிய அந்த ஒரு செயலை செய்யறதுக்கான உயிர் சக்தின்றது வந்து இந்த நமக்கு வந்து நிறைய நடக்கும். அதாவது முன்னாடி என்னால் முடியலப்பா, இந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறேன், என்னால் முடியல, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ எனக்கு அந்த செய்யறதுக்கான அந்த சக்தி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 4 விஷயங்களுமே வந்து நமக்கு நடக்க ஆரம்பிக்கும். அந்த வரிசையில் வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2வது இதில் ஞானம்ன்ற இந்த இதில் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற இந்த டாபிக் வந்து ஃபிட் ஆகும். 4 உடன்படிக்கைகள். அது என்ன 4 உடன்படிக்கைகள்? நம்ம வந்து பெரும்பாலும் இந்த வார்த்தை உடன்படிக்கைன்றது வந்து ரொம்ப தூயமாக ஒரு வார்த்தை மாதிரி இருக்கும். உடன்படிக்கைகள் அது என்ன வந்து ஆங்கிலத்தில் 4 அக்ரிமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நாட்டுக்கும் 2 நாடு இருக்குதுன்னு வச்சுங்களேன். 2 நாடு இருக்குது. அந்த 2 நாட்டுக்கு நடுவில் வந்து ஒரு பார்டர் இருக்குது. இல்லையே, உங்க வீட்டுக்குள்ளே நினைச்சு பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் நம்ம போடுவோம். ஒரு ஹவுஸ் ஓனரும் அந்த இதுவும் ஒரு அக்ரிமெண்ட் போடுவோம் பார்த்தீங்களா? இவர்ப்பா, நீங்க வந்து இதெல்லாம் இந்த தேதியானா நீங்க வீட்டு வாடகை கொடுத்துடணும், இந்த தேதியானா நீங்க இதெல்லாம் செஞ்சிடணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, அது செய்யணும், இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சில இதெல்லாம் போடுவோம் அக்ரிமெண்ட்ல. அது என்னது அக்ரிமெண்ட்? அந்த அக்ரிமெண்ட்ல வந்து நீங்க இப்படிதான் நடந்துக்கணும், நானும் இப்படிதான் நடந்துக்குவோம். அப்பதான் நமக்கு 2 பேருக்கு எதுவும் உங்களோட தேவையும் பூர்த்தியாகும், என்னுடைய தேவையும் பூர்த்தியாகும். Right. ஒரு நாட்டுக்கு லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஒரு 2 நாடு நடுவுல வந்து ஒரு ஒரு பார்டர் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த ஒரு ஒரு எல்லை இருக்குது. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்குமான எல்லை இருக்கும்போது, எல்லை கோடு இருக்கும்போது, ஓ, இந்த எல்லை கோட்டுக்கா இந்தாண்ட நீ இது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாது, இதெல்லாம் நீ செய்யணும். ஒரு வர்த்தகம் செய்யணும்னா இப்படிதான், இந்தந்த வர்த்தகம்லாம் செய்யணும், இந்த வர்த்தகமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு சில நமக்குள்ள வந்து ஒரு நம்ம சில விஷயங்களை வந்து அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்குவோம். அதனால தான் 2 நாட்டு இப்போ நம்ம ஒரு ஒரு ஹவுஸ் ஓனரும் ஒரு வாடகை வரவர்களும் அந்த வீட்டுக்கு குடி வரவரும் வந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு பார்த்தீங்கன்னா, அப்போ 2 பேரும் வந்து சேர்ந்து அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுவாங்க. அதே மாதிரி 2 நாட்டு தலைவர்களும் சார்பாகவும் அதே மாதிரி அந்த அக்ரிமெண்ட்ல சைன் போடுவாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, நமக்கும் நம்ம மனசுக்குமே வந்து சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போட போறோம். என்ன அக்ரிமெண்ட் பண்ண போறோம்? நமக்கும் நம்ம மனசுக்கும் சேர்த்து, சரி இங்க பாரு, இந்த இதுதான் அக்ரிமெண்ட், நீ இதெல்லாம் படி நடந்த அப்படின்னா நீயும் நல்லா இருப்ப, நானும் நல்லா இருப்பேன். ஓகே, என்னோட மனமும் வந்து ரொம்ப கரெக்டாக இதெல்லாம் பண்ணணும். நம்ம வாழ்வியை வந்து நம்மளுடைய வாழ்வியலை உயர்த்துவதற்கும் நம்மளுடைய இந்த வாழ்வை வந்து ரொம்ப செம்மையாக நடத்துவதற்கும் சில அக்ரிமெண்ட்டை நம்ம போட்டுக்க போகிறோம். இந்த அக்ரிமெண்ட்டுக்கு வந்து வந்து என்ன அப்படின்னா ஒரு 4 அக்ரிமெண்ட். ஓகேவா? அந்த 4 அக்ரிமெண்ட்டை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் 2 அக்ரிமெண்ட்டை மட்டும் நம்ம இப்போ பார்ப்போம். மீதி 2 அக்ரிமெண்ட்டை வந்து நம்ம தியானம் முடிச்சுட்டு போவோம். இந்த அக்ரிமெண்ட் வந்து யார் இது வந்து பண்ணது அப்படின்னா, இந்த தென் அமெரிக்காவில் மெக்சிகோ என்ற ஒரு ஊர், ஒரு நாட்டுக்குள்ள வந்து வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு இனக்குழுவினர் இருந்தாங்க.
இப்போ நம்ம ஒரு இந்திய பாரத தேசம் அப்படின்னு எடுத்துக்கிங்க அப்படின்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள வந்து நிறைய பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் நிறைய விஷயங்கள் நம்ம ஊரில் நம்மளோட முன்னோர்கள் நிறைய செஞ்சுட்டு நிறைய சில விஷயங்கள் 3000 2000 வருஷங்களுக்கு முன்னாடியே இதெல்லாம் செஞ்சுட்டு இதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இருக்கிற விஞ்ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? கரெக்டு, இத்தனை கோள்கள் இருக்குது, பூமி வந்து ரவுண்டாக தான் இருக்குது, தன்னைத்தானே சுற்றிக்குது, சூரியனை சுற்றி வருது, இதெல்லாம் நடக்குது, இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம ஊரில் இதெல்லாம் சொல்லிட்டு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுடைய பகுத்தாய்வு அனாலிட்டிக்கல் மைண்டுன்னா அதெல்லாம் ஒத்துக்காது. அதெல்லாம் எதுக்கு, அது எதுக்கு செய்யணும், இது எதுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்கும் ஒரு காரண காரியத்தோட தான் அவங்க பண்ணாங்க. அந்த காரணத்தை நமக்கு புரிஞ்சிக்க முடியல, நமக்கு வேற ஒன்றும் கிடையாது. அதனால சில விஷயங்களை மூட நம்பிக்கைகளாகவும் சில விஷயங்களை வந்து இதுவாக நம்ம போய் பண்ணிட்டோம். இப்ப இந்த மாதிரி நம்ம ஊர்ல மாதிரி தென் அமெரிக்காவில் மெக்சிகோவில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு குறிப்பிட்ட குழுவினர் வந்து அப்படியே வழி வழியா பரம்பரை பரம்பரையா வந்து அவங்க அப்படியே தொடர்ந்து வந்துட்டே இருந்தாங்க. அவங்க வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த வெளில யாருக்குமே சொல்லலை. அவங்களுக்குள்ள இருக்கிற விஷயத்த யாருக்குமே சொல்லல. ரொம்ப சீக்கிரட்டா, ரொம்ப ரொம்ப சீக்கிரட்டா வச்சுட்டு வச்சிருந்தாங்க. அந்த சில விஷயங்களை வந்து அவங்களோட சந்ததியினருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க. அந்த ஒரு ரகசியத்தை வந்து சில விஷயங்களை வந்து இந்த வாழ்வியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை என்ன அப்படி சொல்லிட்டு வந்தாங்கன்னா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணா உன்னோட லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். இதுதான் வந்து உன்னோட லைஃபுக்கான முக்கிய இது. இது உலகத்தில் எல்லாருக்கும் தெரியாது. இதெல்லாம் நீ மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக அதை வந்து அவங்களோட சந்ததியினருக்கு மட்டும் குறிப்பிட்ட ஒரு இதில் மட்டும் வந்து தெரிஞ்சு வச்சுருந்தாங்க. இதை நிறைய பேர் வந்து இது ஒரு ஒரு குறிப்பிட்ட இனம் குறிப்பிட்ட இது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை டான் மிக்வெல் அப்படின்றவர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, இல்லை இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அறிவில் கை தேர்ந்தவங்க அவங்க. ஸோ கை தேர்ந்த அறிஞர்கள் வந்து அந்த மாதிரி ஒரு இனம் தான் வந்து இந்த நகோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு குழுவினர் தான் வந்து இது. அது வந்து எதுக்காக அப்படி வச்சிருந்தாங்கன்னா ஒரு 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 டைம்ல வந்து இந்த ஐரோப்பியாவுல இருந்து படையெடுக்கிறாங்க அந்த ஊர்ல. சரி இது வந்து நம்ம வெளியில எங்கேயுமே விட்டுறக்கூடாது, நமக்குள்ள இதை சீக்கிரட்டா வச்சுட்டே இருக்கணுன்றதுனால அப்படி வச்சிருந்தாங்க. அப்புறம் நாளடைவில் வந்து சில விஷயங்கள் வந்து வெளியில வர ஆரம்பிச்சது. ஓ இதுதான் வந்து இதெல்லாம் வந்து வழி வழியா நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால தான் எங்களோட லைஃப் வந்து ரொம்ப அருமையாக ரொம்ப சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது அப்படின்றாங்க. அதுல வந்து சில விஷயங்கள் வந்து டான் மிக்வெல் அப்படின்றவர் வந்து என்னன்னா ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த விஷயங்களை எடுத்து போட்டு ஒரு புக் எழுதினாரு. இதெல்லாம் வந்து உலகத்துக்கே தெரியணும், இது வந்து நமக்கு மட்டும் வச்சுக்க கூடாது, இது வந்து நம்ம மட்டும் நல்லா இருந்தா போதாதா. இப்போ வந்து ஒரு ஒரு நம்ம ஒரு ஒரு குடும்பத்துல இருக்கிறோம்னா ஒரு நம்மளை சுத்தி வந்து சொந்தக்காரங்க எல்லாரையும் சேர்த்து வந்து ஒரு 1000 பேர் வச்சுக்கோங்க. அந்த 1000 பேர் நம்ம மட்டும் நல்லா இருந்தா நல்லா இருக்க முடியுமா? எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னும் போது அதே மாதிரி அந்த ஒரு எண்ணத்துல இந்த டான் மைக்கேல் என்ன பண்ணார், இது எல்லாருக்குமே தெரியணும், உலகத்துக்கே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களை ஒரு புக்கா போட்டு எல்லாருக்குமே அஹ், இதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு புக்கு வந்து பேரு தான் ஃபோர் அக்ரிமெண்ட்ஸ், தமிழ்ல 4 உடன்படிக்கைகள். அந்த புக்கோட அந்த 4 உடன்படிக்கைகள் அப்படின்னா என்னன்றதை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ நம்பர் 1 உடன்படிக்கைனா என்னன்றதை பார்த்தோம். நம்பர் 2 இந்த உடன்படிக்கைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சின்ன ஒரு குட்டி வரலாறு அதையும் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இந்த உடன்படிக்கை எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, எதை சம்பந்தப்பட்டது அடிப்படையாக கொண்டது அப்படின்னா 4 விஷயங்களை கொண்டது. நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், உணர்வு. ஓகேங்களா? நம்மளுடைய எண்ணம், சொல், செயல், உணர்வு, இந்த 4 விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள். முதல் விஷயம் நம்மளுடைய சொல். நம்மளோட சொல் பெரும்பாலும் இது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். இது ஏதோ வந்து புதுசா வந்து வந்து நமக்கு இது பண்றது கிடையாது. இந்த முதல் விஷயம் வந்து அதாவது வார்த்தையை சம்பந்தப்பட்டது. சொல் சொல்ல சம்பந்தப்பட்டது. ஆங்கிலத்தில் பி இம்பெக்கபிள் வித் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்றது. உங்களுடைய வார்த்தைகளை குற்றமற்ற வார்த்தைகளாக வைத்திருங்கள். குற்றமற்ற வார்த்தைகள் அதாவது ரொம்ப நீங்க பேசுற விஷயங்கள், நீங்க பேசுற விஷயங்கள் அந்த உங்களோட நீங்க இங்க யார்கிட்டயே பேசுறீங்கன்னா, ஆமாங்க என்ன பிரச்சனை, வாழ்க்கையே ரொம்ப கஷ்டம்தான், என்ன பண்றது, எனக்கு வந்து என்னது என்னோட கூட இருக்கிறவங்க இல்லை, எனக்கு இவங்க இல்லை அவங்க இல்லை, என்னோட வந்து இந்த உலகத்துல யாருக்கு தான் கஷ்டம் கிடையாது, ரைட்டுங்களா? நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்க ஒவ்வொருத்தவங்களோட இங்க இங்க இருக்கிறவங்களும் சரி, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் சரி,
நம்ம வெளியில இருந்து பார்க்கறதுக்கு அப்படியே வந்து அப்படியே ஒரு ஒரு ஓ அவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது, அவங்களுக்கு மட்டும் அவங்களோ இது பண்றாங்க, அவங்களாம் நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்ற மாதிரி நம்மளுடைய மனம் சில நேரத்தில் புலம்பும். தியானத்துக்கு முன்னாடி அந்த இதெல்லாம் இருக்கும். சில பேருக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறமும் புலம்பும். ஓகேங்களா? ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி புலம்பும் போது நம்ம என்ன பண்றோம், யாரையோ ஒருத்தவங்க கிடைச்சிட்டாங்கன்னா, ஆமாம்பா, யார என்ன அவங்க ஒண்ணே ஒன்று சொல்லுவாங்க, என்னங்க என்னங்க இது ஒண்ணுமே என்னோட பையன் சரியா படிக்க மாட்டான், என்னோட பொண்ணு சரியா படிக்க மாட்டேன்றாங்க, இல்ல அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. உடனே நம்ம மனசு என்ன சொல்லுது, ஆமாங்க, எங்க வீட்லயும் அதே தான், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இவங்க இப்படி, நம்ம வந்து நம்ம டெய்லியும் சாம்பார்ல உப்பு இல்லைன்னா கூட வீட்டில் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று நம்ம வந்து புலம்ப ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ இதில் என்ன முக்கியம் அப்படின்னா, நம்ம இந்த புலம்பும் போது சில வார்த்தைகள் நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்களா, அந்த வார்த்தைகள் வந்து அதுதான் சொல்கிறாங்க, உங்கள் வார்த்தைகளை குற்றமற்ற வார்த்தைகளாக வந்து வேணும். குற்றமற்ற வார்த்தைன்னா என்னது? யாரையும் புண்படுத்தக்கூடாது, உங்களையும் நீங்களும் புண்படுத்திக்க கூடாது, உங்களையும் வந்து நீங்கள் வந்து தாழ்வு மனப்பான்மையோட பேசக்கூடாது, மற்றவங்களையும் அப்படி பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது. இதெல்லாம் நம்ம இதில் சொல்லிக்கிறாங்க. புறம் பேசாதே அப்படின்னு, புறம் புறம் பேசாதே அப்படின்னு சொல்லிட்டு ஆத்திச்சூடியிலேயே இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோமா பேசுகிறோமா இல்லாமல் அதை படிக்கிறோம், படித்ததோட ஏட்டுக்கல்வியோட முடிஞ்சு போகுது. ஓகேங்களா? அதனால தான் ஏட்டுக்கல்வி கறிக்கு உதவாதுன்னு சொல்றது. ஸோ ஏட்டுக்கல்வி வந்து நம்ம உள்ள கொண்டு வரணும், நடைமுறையில் கொண்டு வரணும். அப்போ இன்னையிலிருந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன ஃபாலோ பண்ணணும்? ஸோ இனிமேட் நம்மளோட வார்த்தையை பேசும்போது கவனமாக பேசணும். ஸோ அந்த வார்த்தைகள் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, பயன்பாடாக இருக்குதா, ஏதாவது பயன்பாடாக இருக்குதா, நம்ம பேசுறதுல ஏதாவது பயன்பாடாக இருக்குதா, சும்மா பேசக்கூடாது. ஏதாவது வந்து ஆமாம் தெரியுங்களா, வந்து அந்த கட்சி இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க, இவங்கெல்லாம் வராங்க, இவங்க வந்து என்ன இது பண்ண போகிறாங்க, இல்லை அந்த பிரச்சனை நடந்து போச்சு, அங்கே வந்து அமெரிக்காவில் இது ஆகி போச்சான், அதாகி போச்சான், இது அப்படியா. நீங்கள் பேசுறதுனால ஏதாவது யூஸ்ஃபுல் இருக்குதா, நீங்கள் பேசுறதுனால ஏதாவது வந்து டக்குன்னு அமெரிக்காவில் இருந்து அவங்க மாற்றி டக்குன்னு ரூலை போட்டுற போகிறாங்களா, இல்லை நீங்கள் இங்கே ரூலை போட்டு போகிறாங்களா. ஸோ ஏதாவது நம்ம வந்து பேசுறதுல யூஸ்ஃபுல் இருக்குதான்னு பார்க்கணும். பயன்பாடாக இருக்குதா, ரெண்டாவது ஒன்று பயன்பாடாக இருக்குதா, ரெண்டாவது நேர்மறையாக இருக்குதா, பாசிட்டிவாக இருக்குதா. நம்ம வந்து நீங்கள் வந்து ஒரு நீங்களே அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த ஒரு ஒரு விஷயம் பார்க்கும்போது உங்களோட கோணம் எங்கே இருக்குது, உங்களுடைய பர்செப்ஷன், உங்களுடைய பார்க்குற விதம் எப்படி இருக்குது. ஆமாம், இடத்துல ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதான் செய்யும், இருக்குதான், எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். அப்போ நீங்கள் உங்களுடைய கவனம் வந்து அந்த பிரச்சனையை நோக்கி இருக்குதா, இல்லை நல்லா நடந்த ஒரு 4 விஷயத்தை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா, அதுதான் முக்கியம். ஓகேங்களா? ஆமாம், ஆமாங்க, எனக்கும் வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, உடல் உபாதை இருக்குதான். பரவாயில்ல, இருந்தாலும் என்னோட உடம்பு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுது, பரவாயில்ல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கேன். ஏன்னா நான் நல்லா தான் இருக்கேன் அப்படி இருக்கணும். ஆமாங்க, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனை இருக்குது, இப்படி உங்களுடைய பார்க்குற கோணத்தை வச்சே நீங்கள் வந்து உங்களோட வார்த்தைகளை பார்க்க முடியும். ஸோ அப்போ உங்கள் முதல் வந்து பயன்பாடாக இருக்குதா, யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, ரெண்டாவது நேர்மறையாக இருக்குதா, அடுத்தது உண்மையாக இருக்குதா. காந்திஜி வந்து அற்புதமானது சொல்லுவார், உண்மைதான் வந்து கடவுள்னே சொல்லியிருப்பார். உண்மையை நோக்கி நாங்கள் போகணும், உண்மைதான் வந்து கடவுள், த ட்ரூத் இஸ் த காட் அப்படின்வாரு. அதாவது உண்மைதான் கடவுள் அப்படின்வாரு. உண்மையை நோக்கி நம்ம பார்க்கணும். பெரும்பாலும் நம்ம உண்மையை நோக்கி நம்ம போறோமா, எதையுமே கிடையாது. எதையாவது வந்து யோசிச்சுட்டு அவங்க இதை சொன்னாங்க, இவங்க இதை சொன்னாங்க, நீங்க போய் பார்த்தே இருக்க மாட்டீங்க, அவங்க இதை சொன்னாங்க, அதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு சில அனுமானங்களை வச்சு நம்ம வந்து சில விஷயத்துக்கு வந்திருப்போம். ஸோ இதெல்லாமே இருக்கக்கூடாது. உங்களோட வார்த்தைகள் இதை வந்து ஒரு டீ கொதிக்க வைக்கிறோம், டீ தூள்லாம் போடுறோம், நம்ம அப்படியே எடுத்து குடிச்சிடுறோமா, என்ன பண்ணுறோம், அப்படியே குடிச்சிடுறோமா, இல்லை வந்து வடிகட்டி வச்சு ஒரு ஃபில்டர் போட்டு ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் குடிக்கிறோமா. அதே மாதிரி அந்த நம்மளோட வார்த்தைகளில் வந்து ஃபில்டர் போட்டுக்கணும். ஒரு 3 ஃபில்டர் ஞாபகம் வச்சுக்கங்க. டீ டீ ஃபில்டர் மாதிரி 3 ஃபில்டர் உங்க வந்து தாண்டி தான் வந்து வரணும். ஏதாவது ஒரு ஃபில்டர்லையாவது உள்ள கிராஸ் ஆகணும். என்ன ஃபில்டரு? ஒன்று பாசிட்டிவாக இருக்குதா, யூஸ்ஃபுல்லாக இருக்குதா, இல்லையா வந்து உண்மையாக இருக்குதா அப்படின்றது பார்க்கணும். ஏதாவது ஒரு ஃபில்டர் வழியாக போகணும். ஸோ எந்த ஃபில்டர் வழியும் போகாமல் உங்களோட வார்த்தை வெளில போயிடக்கூடாது. இது முதல் உடன்படிக்கை. உங்களுக்குள்ள நீங்கள் அந்த உடன்படிக்கையை நீங்கள் செஞ்சுக்கணும். இன்னையிலிருந்து என்னோட வார்த்தைகள் வந்து குற்றமற்றதா நான் மாற்ற போகிறேன். ஓகேங்களா? சரி, ட்ரை பண்ணுங்க, ட்ரை பண்ணி பாருங்க இன்னைக்குல இருந்து. அப்போ உங்களுக்கே தெரியும், ஓ நான் பேசிட்டேனே, இதை பேசியிருக்க கூடாது இல்லை, ஓகே பரவாயில்ல பேசிட்டீங்க, இட்ஸ் ஓகே, அடுத்த டைம் பேசாமல் ட்ரை பண்ணுங்க.
ஆனால் இதே ஓகே பேசிட்டேன் பேசிட்டேன்ட்டு 2 3 டைம் இட்ஸ் ஓகேன்னு போயிடக்கூடாது. ஒரு 2 டைம் 3 டைம் ட்ரை பண்ணுங்க. அடுத்த டைம் நிச்சயமா அப்பா பேசவே மாட்டேன் இப்படி அப்படின்ற ஒரு ஓ நம்ம இந்த 4 உடன்படிக்கைகளை பற்றி பார்த்துருந்தோம். அதில் முதல் உடன்படிக்கைகள் நம்மளுடைய வார்த்தைகள், அதாவது எண்ணம் சொல் செயல் அப்படின்றதுல வந்து இந்த சொல்லை பற்றி பார்த்தோம். ம். சொல் அப்படின்றதுல வந்து நம்ம குற்றமற்ற சொல்லா இருக்கணும். பி இம்பெக்கபிள் வித் வேர்ட்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும். உங்களுடைய வார்த்தைகள் வந்து இம்பெக்கபிளா இருக்கணும். யாரையும் வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது. குற்றம் குற்றம் இருக்கக்கூடாது அந்த வார்த்தைகள்ல. குற்றம்னா யாரையும் புண்படுத்தக்கூடாது, உங்களையும் புண்படுத்தக்கூடாது. தூய வார்த்தைகளா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், நேர்மறையா இருக்கணும். மற்றவங்க வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய வார்த்தைகளா இருக்கணும். திருக்குறள் பாருங்க, அவ்வளோ பெரிய விஷயத்த வந்து வெறும் 2 அடியில சொல்லிட்டாரு. அவ்வளோ பெரிய விஷயம். கற்றதனால் ஆய பயனென் போல் வாளறிவன் நற்றால் தொழாரினின். அவ்வளோ பெரிய விஷயத்த வெறும் 2 அடியில சொல்லிட்டாரு. வளவளன்னு சொல்லல. ஸோ அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு வார்த்தைகளும். 2வது சொல்ல பத்தி பார்த்துட்டோம். உணர்வை பத்தி பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு முன்னாடி எண்ணத்தை பத்தி பார்த்துக்கலாம். எண்ணம் எண்ணம் சொல் செயல், இதுல உணர்வு, இதுல வந்து நம்ம சொல்ல பத்தி பார்த்தோம். பி இம்பெக்கபிள் வித் வேர்ட்ஸ். இந்த உணர்வை பத்தி பார்க்கும்போது என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த உணர்வும் சொல்லும் வந்து கொஞ்சம் இன்டர்லிங்க்டு எப்பயுமே. பேசுறது மற்றவங்க காயப்படுத்தவும் கூடாது, நம்மளையும் காயப்படுத்திக் கூடாது. இந்த உணர்வுல வந்து 2வது வந்து என்னன்னா, டு நாட் டேக் எனிதிங் பர்சனலி. நீங்க எதையும் தனிப்பட்டு எதையுமே எடுத்துக்காதீங்க உங்களுக்குள்ள. உங்களை யாரையோ புகழறாங்கன்னு வச்சுங்க. வாவ் சூப்பர் சார், ஈஸ்வரன் சார், நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க, நம்ம நிறைய பண்றீங்க, உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பர்சனலா எடுத்துக்காதீங்க. உங்களை அதே மனுஷன் ரொம்ப திட்டுறாரு. என்ன சார் இந்த மனுஷன் வந்து என்ன இது எதுவுமே பண்ண மாட்டீங்க, வந்து நான் அவ்வளோ உங்க மேல குறையே, நீங்க வந்து தப்பே செய்யலை, உங்களை ஒருத்தவங்க திட்டுறாங்க. பர்சனலா எடுத்துக்காதீங்க. உங்களுக்குள்ள எடுத்து போய் உள்ள ஃபீலிங்லாம் எடுத்துக்காதீங்க. உடனே அந்த ஒரு ஃபீலிங் வரும் நமக்கு. யாராவது ஒருத்தவங்க திட்டாங்களோ, இல்லை வந்து யாரோ ஒருத்தவங்களை வந்து நான் உங்களை வந்து பண்ணாலும் எப்படியானாலும் உங்களுக்கு சில உணர்வுகள் வரும், ரைட்டா? ஸோ அந்த உணர்வு வந்து என்ன நம்மளுக்கு கொண்டு வரும். சே நம்மளை காயப்படுத்திட்டாங்களே, நம்மளை இது பண்ணிட்டாங்களே, அது பண்ணிட்டாங்களே, பர்சனலாக எடுத்துக்காதீங்க. அவரோட ஒரு கருத்தை சொல்லிட்டார், ரைட்டா? கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்க, கண்ணாடியில் சில விஷயங்கள் தெரியுது. கண்ணாடி போய் திட்டுவீங்களா? கண்ணாடியில் இப்படிலாம் காமிக்குது, கண்ணாடியில் பார்க்குறீங்க, உங்களுக்கு வந்து எங்கேயோ ஒரு நரை தெரியுது, இல்லை ஏதோ ஒரு முகத்தில் ஏதோ தெரியுது அப்படின்னு கண்ணாடி போய் திட்டுவீங்களா? அந்த மாதிரி தான் நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாருமே நம்மள பிரதிபலிக்கிறாங்க. அவங்க அந்த மாதிரி சொல்கிறாங்களா? நம்ம இதுலேருந்து ஏதாவது எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் ஏதாவது இருக்குதா நீங்கள் பார்க்கணும். இல்லை, எதுவும் இல்லை. அவங்க நம்மளை ஏதாவது எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குதா? இல்லை நம்ம ஏதாவது வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணியிருக்கிறோமா? நம்மளை வந்து அவங்கள வந்து சில விஷயங்கள் ஒரு ஒரு அவங்கள பற்றியான சில அபிப்பிராயத்தை வச்சிருக்கிறோமா? அதோட வெளிப்பாடா இது? கண்ணாடியில் எப்படி நமக்கு வந்து வந்து பிரதிபலிக்குது, அதே மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிற சொந்தங்கள், நம்மளோட நண்பர்கள், நம்மளோட வேலை செய்கிற இடத்துல பிரதிபலிப்பாங்க அவங்களுடைய விஷயங்கள். ஓ, இது எதனால பிரதிபலிக்கிறாங்க அந்த மாதிரி? நம்ம இதுல இருந்து இதை கற்றுக்கணுமா அப்படின்னு எதுவுமே இல்லையா? ஓகே, விட்டுடுங்க. பர்சனலாக எடுத்துக்காதீங்க. மற்றவங்க புகழ்ந்தாலும் சரி பர்சனலாக எடுத்துக்காதீங்க, மற்றவங்களை இழந்தாலும் சரி பர்சனலாக எடுத்துக்காதீங்க, பிரச்சனையே இல்லை, ரைட்? ஸோ அப்போ உங்களுக்குள்ள அந்த வந்து நீங்கள் உள்ளே கொண்டு போகுது. ஸோ தனிப்பட்டு உங்களுக்குள்ள நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து சார் நீங்கள் ரொம்ப பர்சனலாக எடுத்துக்காதீங்க அதை பற்றி. எடுத்துக்காதீங்க. பாசிட்டிவாக சொன்னாலும் சரி தான், ரொம்ப ரொம்ப புகழ்ந்தாலும் சரி தான் பிரச்சனை. இல்லை உங்களை வந்து எதுவுமே உங்களை திட்டினாங்க நெகட்டிவாக சொன்னாலும் பரவாயில்ல, ஓகே. அடுத்தது எண்ணங்கள். எண்ணங்களை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து நைட்டு என்ன பண்ணுறோம், தூக்கத்தில் கனவு காண்றோம். தூக்கத்தில் கனவுல எப்படி எப்படியோ கனவு இருக்கும். திடீர்னு பறப்பீங்க, டக்குன்னு பார்த்தா வேற ஒரு இடத்துல இருப்பீங்க. டக்குன்னு வந்து வேற ஒரு திடீர்னு வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வேற யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. திடீர்னு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு இருப்பீங்க. ஏதோ டக்குன்னு எதுக்குமே வந்து ஒரு சம்மந்தமே இருக்காது கனவு. பகல்ல கனவு பகல்லையுமே கனவு இருக்குது. பகல்ல என்ன கனவு இருக்குது? பகல்ல காண்ற கனவு வந்து ரொம்ப சீராக இருக்குது. என்ன சீராக இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம், அதையே உட்காந்து அதிலேயே யோசிச்சுட்டு இருக்கிறோம். இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அது நடந்துச்சு, அதை பற்றியே எதையோ ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டு இருக்கிறோம். நைட்டு பார்க்குற கனவு மாதிரி கிடையாது. இது ஒரே இடத்துல அதிலேயே சுற்றின்னு இருக்குது.
அப்ப நம்ம இந்த எண்ணங்கள் வந்து நிறைய பேர் ஓ, இந்த இந்த ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம அந்த முதல்ல இந்த சொல்ல பத்தி பாத்தீங்களா, நிறைய குடும்பங்களும் நிறைய உறவுகளும் உள்ள விரிசல் வர்றதும் இந்த யூஸ் பண்ற வார்த்தைகளால தான். என்னை பார்த்து அதை சொல்லியிருக்க கூடாது அவங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வார்த்தை என்னை இப்பவும் காயப்படுது. எனக்குமே சரிதான், சில வார்த்தைகள் வந்து அந்த அளவுக்கு மறக்க முடியாத சில வார்த்தைகள் இருக்கும் உங்களுக்குள்ள. ஒரு ரைட்டுங்களா? ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு அவ்வளவு வேர்ட்ஸ் ஆர் லைக் புல்லட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. துப்பாக்கி முனையிலிருந்து வர வர துப்பாக்கி முனையிலிருந்து வர தோட்டாக்கள் வந்து எப்போ அது வந்து அது ஒரு முறை தான் துளைக்கும். ஆனா உங்கள் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் வந்து நினைக்கும் போதெல்லாம் துளைக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அந்த வார்த்தைகளுக்கு துப்பாக்கியோட வார்த்தைகள், துப்பாக்கியிலிருந்து வர குண்டுகளுக்கு சமமானவை வந்து இந்த வார்த்தைகள். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்க எத்தனை தடவை நீங்க மற்றவங்களை சுட்டு இருக்கிறீங்கன்றத உங்களோட வார்த்தைகளை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பேரோட நம்மளோட குடும்பத்திலையும் சரி, நம்மளுடைய சுற்றி இருக்கிற விஷயங்களும் சரி, நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம அனுமானம் பண்ணிக்கிறோம், நமக்குள்ள அசியூம் பண்ணிக்கிறோம். ஓ, அவங்க இப்படி வருவாங்கன்னு நினைச்சோம். சார் நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க வருவீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நீங்க தான் வந்து இது, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். நீங்க வீட்லயே நீங்க ஆஃபீஸ்லயே சாப்பிட்டுட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் சமையல் பண்ணல. இல்ல நீங்க நேரா வந்து அந்த கல்யாணத்துக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சேன். அதனால தான் நான் வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணல. எல்லாமே நான் நினைச்சேன். அசியூம் உங்களுக்குள்ளேயே அனுமானங்களை போட்டுக்கிறீங்க. இப்படி நீங்க நினைச்சு உங்களுக்குள்ளேயே எதையோ நினைச்சு நினைச்சு பண்றதுனால நிறைய விஷயங்கள், பல ஒரு குடும்பத்திலையும் சரி, ஒரு உறவுகள்லையும் சரி பிரச்சனைகள் வருது. 2 பேர் உட்காந்து என்ன சொல்லுவாங்க, 2 பேர் மனசு விட்டு பேசிங்கன்னா எல்லாம் சரியாயிடுவாங்க. ஒரு பிரச்சனை வருதுன்னா அது வந்து ஒரு குடும்பம் உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம், பணப்பரப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருக்கலாம். 2 பேர் உட்காந்து பேசினா சரியாயிடும். ஏன்னா இவங்க எதையோ ஒன்று மனசுல போட்டு இவங்க ரசியம் பண்ணிப்பாங்க, அவங்க ஒன்று பேசின்னு இருப்பாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற உலகத்துல வாழ்வாங்க. இவங்க இவங்க தான் அப்படிதான் அந்த உலகத்துல தான், அவங்க இப்படிதான் நினைச்சுன்னு இவங்க நினைச்சிருப்பாங்க, அவங்க நினைச்சிருப்பாங்க இவங்க இப்படிதான் நினைச்சுன்னு இவங்க வேற வேற உலகத்துல இருக்கும்போது 2 பேரும் வெவ்வேறு உலகத்துல இருப்பாங்க. இங்க கரண்டா போற உலகத்துல இருக்க மாட்டோம். இப்ப இந்த போன் உங்ககிட்ட இருக்குது. இந்த போனோட கலர் என்னது? கருப்பு கலர். நீங்க வந்து ஒரு வெள்ளை கலர் கண்ணாடியை போட்டு பார்க்கும்போது இது வெள்ளை கலரா தெரியுதுன்னு வச்சுங்க. இன்னொருத்தர் வந்து சிவப்பு கலர் கண்ணாடி போட்டிருக்காருன்னா சிவப்பு கலர்ல தெரியுது. அவருக்கு சிவப்பு கலருக்கு அவருக்கு அவருக்கு என்ன தெரியுதோ அதுதான் சொல்லுவார். அவர் என்ன சொல்லுவாரு? இது சிவப்பு கலர் போனுங்க அப்படின்னுவாரு. இன்னொருத்தவர் இது வெள்ளை கலர் போனுங்கன்னு சொல்லுவாரு. ஆனா உண்மையா இது கருப்பு கலர்ல ஒரு போன் இருக்கு. ஸோ அப்ப நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள், நம்பிக்கைகள், நமக்குள்ள இருக்கிற சில விஷயங்கள கண்ணாடியை போட்டு சில விஷயங்களை பார்க்குறோம். ஓகேங்களா? அதனால அந்த என்ன நம்ம தியானம் பண்ண பண்ண பண்ண, ஓ நம்ம இப்படி இருக்கக்கூடாது, ஏன் இப்படி இருக்கணும், அப்போ அவர் அந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு தெளிவு கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த உடன்படிக்கையை நீங்க செஞ்சுக்கணும். டு நாட் மேக் அசம்ஷன்ஸ். எந்த ஒரு அனுமானமும் நம்ம வச்சுக்க கூடாது. அனுமானங்களை நம்ம வச்சுக்க கூடாதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதையும் அசீம் பண்ணிக்கூடாது. எதா இருந்தாலும் தெளிவா பேசி கேட்டுக்குங்க. ஒரு விஷயத்த அறிஞ்சு ஆராய்ஞ்சு, திருக்குறள்ல என்ன சொல்லியிருக்காங்க? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சார் இங்க நீங்க போட்டீங்கன்னா இந்த இடம் 2 மாசத்துல டபுள் ஆயிட்டு நீங்க வந்து கோடீஸ்வரா இருப்பீங்க. அப்படியே நீங்க போய் கூடாது. நிறைய பேர் இன்னைக்குமே வந்து சீட்டு கம்பெனில இருந்து நிறைய விஷயங்கள் நடக்கிறது காரணம் என்னன்னா தெளிவா கேட்கறது கிடையாது. அப்ப எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எந்த பொருளை நீங்க என்ன விஷயத்தை யார் கேட்டாலும் என்ன கேட்டாலும் சரிதான், அதோட மெய்ப்பொருளை நீங்க கேட்கணும். அந்த மெய்ப்பொருள் என்னது? அதோட உண்மை பொருள். காந்திஜி சொன்னார் பாத்தீங்களா, உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும், உண்மையை நோக்கி நீங்க செல்லணும். எல்லாரும் சொல்றது அந்த ஒரே விஷயம்தான், சுத்தி சுத்தி சுத்தி. ரைட்? ஸோ அந்த உண்மை பொருளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். என்ன சொல்றாங்க, எதை சொல்றாங்க. அப்ப எதையுமே அனுமானமா வச்சுக்கூடாது. இந்த 3வது உடன்படிக்கை நீங்க வச்சுக்கணும். முதல் உடன்படிக்கை என்னது? வார்த்தைகளை குற்றமற்றதா மாற்றணும். ரைட்? இன்னையிலிருந்து நீங்க பேசுறது தேவையில்லாம பேசக்கூடாது. கிருபா ரவி சார் சொன்னார் பாத்தீங்களா, சார் முன்னாடி நான் சத்தமா பேசுவேன், நிறைய பேசுவேன், இப்போ வந்து பாத்தீங்கன்னா பேசுறதே கம்மியாயிடுச்சு. தியானம் பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிக்கும். இந்த உடன்படிக்கை வச்சுக்கணும். தேவையான இடத்துல மட்டும் பேசணும். சர்க்கரை எவ்வளவு தேவையோ அந்த ஸ்வீட்ல அவ்வளவுதான் சேர்க்கணும். அதிகமா சர்க்கரையை சேர்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட் சாப்பிட முடியுமா? சாப்பிட முடியாது. சர்க்கரை இனிப்பு தான், அதுக்காக வந்து நிறைய சாப்பிட முடியாது. ரைட்? அதே மாதிரி தேவையான அளவு தான். 2வது உங்களுடைய என்னது சொல்லுங்க பார்ப்போம் யாராவது. 2வது உடன்படிக்கை. ஃபர்ஸ்ட் பி இம்பெக்கபிள் வித் வேர்ட்ஸ், வார்த்தைகள் குற்றமற்றதாக இருக்கணும். 2வது தனிப்பட்டு எதுவும் எடுத்துக்க கூடாது.
மூணாவது உங்களுடைய உடன்படிக்கை நம்ம பார்த்தது வந்து என்னன்னா, நீங்க அனுமானம் வச்சுக்க கூடாது, அசம் பண்ணிக்கூடாது எதையுமே. அவங்க நினைப்பாங்க, இவங்க இருப்பாங்க அப்படின்ட்டு. என்னுடைய தியான அனுபவம் இப்படி இருக்குது, கரெக்டு தான், நான் கரெக்டாக தான் போயிட்டு இருக்கேன். ஓகே, டவுட்டாக இருக்கிறத கேட்டுங்க, தெளிவாக கேட்டுங்க உங்களோட கேள்விகளை. அதுக்கு தான் நானும் வித்யா மேடம் லதா மேடம். நாலாவது உடன்படிக்கை உங்களோட செயல், எண்ணம், சொல். இதுல பார்த்தோம், உணர்வை பத்தி பார்த்தோம். கடைசி செயல். செயல்னது எதை செஞ்சாலும் பெஸ்டா பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. சமைக்கிறீங்களா, இன்னைக்கு வைக்கிற சாம்பார் மாதிரி என்னைக்குமே இருக்கக்கூடாது, அப்படி ஒரு சாம்பார் வைக்கணும். இன்னைக்கு செய்யற சப்பாத்தி மாதிரி என்னைக்குமே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி செய்யணும். யாரா இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு ஒரு வேலை செய்யறீங்களா, அலுவலகத்துல போய் இந்த வேலையை செய்யற மாதிரி வேற என்னைக்குமே நீங்க செஞ்சிருக்கூடாது, அந்த மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, ஒரு வேலை செய்யும் போது நிறைய நேரம் செஞ்சா ஓ பெஸ்டா செஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. குவாலிட்டி, தரம் தான் முக்கியம். குவான்டிட்டி முக்கியம் கிடையாது. எவ்வளோ தூரம் பண்றீங்க முக்கியம் கிடையாது. எவ்வளவு தரத்துல நீங்க கொடுக்குறீங்க அதுதான் முக்கியம். உங்களுடைய தொழிலா இருந்தா இருக்கட்டும், ஒருத்தவங்க கிட்ட நீங்க பேசுறீங்க உங்க தொழில் சார்ந்தது, அவர்கிட்ட பெஸ்டா, இதுக்கு மேல வேற யாரும் இதுக்கு மேல நீங்க பேசிருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு பெஸ்டா நீங்க வந்து உங்களுடைய உழைப்பை நீங்க கொடுக்கணும். அதுல சிறப்பா செய்யணும். சிறப்பா செய்யணும். அந்த உங்களுடைய தொழிலையோ எந்த வேலையை நீங்க எடுத்துக்கினாலும் அதுல அந்த வேலையில உங்களுடைய முழு முழு கவனத்தையும், அந்த முழு உழைப்பும் நீங்க போடணும். ஒரு விஷயத்தை கேட்குறீங்களா, முழு உழைப்பு சிறப்பா செய்யணும். இங்க கேட்குறீங்க, இந்த விஷயத்தை கேட்குறேன், இதுல மட்டும் உங்களோட கவனம் முழுசா சிறப்பா செய்யணும். ஒவ்வொரு வார்த்தையும் என்ன சொல்றாங்கன்னு கேட்கணும். மற்றவங்க கிட்ட பேசுறீங்களா, அங்க வேற யார்கிட்ட பேசுறீங்களா, உங்களோட முழு கவனம் அந்த இடத்துல இருக்கணும். சொல்லுங்க, என்ன பண்றீங்க, ஓகே அப்படிங்களா அப்படின்னு இருக்கக்கூடாது. சிறப்பா ஒவ்வொரு செயலையுமே உங்க சிறப்பா இருக்கணும். ஸோ உங்களுடைய வேலையிலே, ஒவ்வொரு வேலையிலையும் ஒரு விஷயத்தை பத்தி படிக்கிறீங்களா, சிறப்பா அது இதுக்கு மேல அந்த ஒரு சிறப்பா நீங்க செஞ்சிருக்க கூடாது. அந்த மாதிரி ஒரு சிறப்பா உட்காந்து படிக்கணும், புக்கை படிக்கணும், பெஸ்டா பண்ணணும். அந்த இதான் நீங்க படிக்கிறது, பெஸ்டா படிக்கணும் இது வரைக்கும். அப்புறம் என்ன ஆகணும், முழுசா ஓகே என்ன படிச்சிருக்காங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். ஸோ எதுலையுமே வந்து பெஸ்ட்டை கொடுக்கணும், உங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும். எவ்வளவு முடியுதோ பெஸ்ட், உங்களால எவ்வளவு முடியுதோ ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து இன்னும் 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 பெஸ்டா மேல மேல கொடுங்க. இன்னைக்கு வந்து 10 அடி தூரம் நீங்க போயிருக்கீங்களா, நாளைக்கு குறைஞ்சபட்சம் 10 அடி தூரமாவது போங்க. அடுத்தது 11 அடி, 12 அடி, இப்படி உங்களை மென்மேலும் மெருகேத்திக்கிட்டே இருக்கணும் உங்களை. ரைட். அப்பதான் வந்து நம்மளோட வாழ்வு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகும். ஸோ நேற்று நான் இது செஞ்சேன். இன்னைக்கு நேற்று நான் வந்து 10 நிமிஷம் தியானத்துல இருந்தேன், இன்னைக்கு 11 நிமிஷம் தியானத்துக்கு போங்க. அடுத்து 12 நிமிஷம் தியானத்துக்கு போங்க. நான் இன்னைக்கு இந்த புக்கை படித்தேன், ஒரு பேராகிராஃப் படித்தேன், 2 பேராகிராஃப் படிங்க. நான் என்னுடைய கணவரோட மனைவியோட வந்து நான் வந்து சிறப்பாக வந்து உட்காந்து பேசுறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு கலந்துரையாடுறீங்க, இல்லை உங்களுடைய மகன் மகளோட இல்லை யாரோ பேசுறீங்க, அந்த ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் முழுசா உங்களோட கவனத்தை கொடுங்க. முழுசா கொடுங்க. உங்களோட ஃபோன் வருது, அது வருது, அதெல்லாம் விட்டுருங்க. முழுசா அந்த நேரம் அவங்களுக்காக கொடுங்க. உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம், தியானத்திலையும் சிறந்த தியானம் உங்களோட நேரத்தை கொடுக்கறதா. ஏன்னா நேரம் நம்மளுடைய வாழ்வுன்னா என்ன அர்த்தம், நம்மளோட நேரம். நம்மளோட நேரத்தை கொடுக்கும்போது நம்மளோட வாழ்வுல ஒரு பகுதி எடுத்தே உங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது போதும். கரெக்ட். ஸோ இந்த 4 உடன்படிக்கையே இன்னையிலேருந்து நீங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு உடன்படிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுங்க. எதுவுமே இல்லை இல்லை 4மே ஸ்டார்ட் பண்ண முடியாதுனாலும் ஒன்றாவது ஸ்டார்ட் பண்ணுங்க. எழுதி வச்சுங்க, இன்னையிலேருந்து நான் வந்து என்னுடைய வார்த்தைகளை குற்றமற்றதாக மாற்ற போகிறேன், அவ்வளோதான். பாசிட்டிவாக இருக்கணும், மிக உண்மையாக இருக்கணும், அது மற்றவங்களுக்கு பயன்பாடாக இருக்கணும். அந்த மாதிரி வார்த்தையை தான் யூஸ் பண்ணுவேன். ஒரு கேள்வி கேட்குறீங்களா, இங்கேயும் கேட்குறீங்களா இல்லை மற்றவங்க கேட்குறீங்களா, அந்த கேள்வி வந்து மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும். சும்மா கேட்கக்கூடாது. சார் நான் வந்து அந்த ஆஸ்ட்ரல் டிராவல் சொல்றாங்களே அப்படின்னா அதை வந்து நான் எப்படி பண்றது, தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க. ரைட். ஏதோ ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் நம்ம கேட்கறது, நம்ம பேசுற விஷயங்கள். ஸோ அதனால வந்து நம்மளுடைய ஒவ்வொரு இதுவுமே வந்து நீங்க செய்யற செயலை சிறப்பா இருங்க. நம்மளுடைய எண்ணத்துல வந்து அனுமானம் வச்சுக்காதீங்க. நம்மளுடைய நல்லா பாத்துங்க, ஒவ்வொரு உறவுகளும் ஒவ்வொரு இதுவும் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் ஆகுதோ மனம் விட்டு பேசுறதா. மனம் விட்டு பேசுனா என்னது, அந்த இடத்துல மனசோட உடன்படிக்கையில நீங்க இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா மனம் வந்து ஓகே நம்ம போய் பேசுவோம் அவங்க கிட்ட. இவ்வளவு நாள் நீங்க பேசல ஒருத்தவங்க கிட்ட, யார்கிட்டயோ சில அனுமானங்களை வச்சிருப்பீங்க, அவங்க இப்படி இருந்திருப்பாங்க, அவங்க அவங்க வரல, இவங்க இது வரல. மனசு விட்டு பேசுங்க, தெளிவடைஞ்சிருங்க. அந்த இடத்துல தெளிவு இருக்கிற இடத்துல குழப்பங்கள்லாம் இருக்காது. தெளிவு இருக்கிற இடத்துல
மகிழ்ச்சி தான் இருக்கும்.